Good morning students. CSIR net December 2025 அந்த question தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Let gamma r of t is equal to 2 plus I plus r into e power 2 pi it for t belongs to closed interval 0,1 and capital R equal to 1,2. Then which of the following statements is true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு காமா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு க்ளோஸ்டு கர்வ் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள இந்த டி வந்து லைஸ் பிட்வீன் 0 to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு கேபிட்டல் ஆர் இருக்கு இல்லையா, இந்த காமாவில் சஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆரினுடைய வேல்யூ 1,2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போது காமா 1 காமா 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கர்வ் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் காமா 1 tan of z into dz which is equal to 2 pi I அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் இன்டெக்ரல் ஓவர் காமா 1 tan of z into dz is equal to minus 2 pi I அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் காமா 2 tan of z into dz is equal to 2 pi I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்டெக்ரல் ஓவர் காமா 2 tan of z into dz is equal to minus 2 pi I அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 4 ஆப்ஷனையும் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் காமா 1ங்கிற கர்வ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸில் காமா 2ங்கிற இந்த கர்வ் யூஸ் பண்ணி tan z அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கான இன்டெக்ரல் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தியரம் தெரியும் அப்படின்னா, காச்சிஸ் தியரத்தின்படி இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த எஃப் ஆஃப் இசட்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து சிங்கிற அந்த கர்வுக்குள்ளே இன்சைட் அண்ட் ஆன் எ க்ளோஸ்டு கர்வ் சி வந்து அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு ஆகும். அதாவது சிங்குலர் பாயிண்ட்ஸே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. சிங்கிற கர்வுக்குள்ளே எஃப் ஆஃப் இசட்டுக்கு சிங்குலர் பாயிண்ட்ஸே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆன் சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் அந்த ஃபங்க்ஷனுக்கு காச்சிஸ் தியரத்தின்படி இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ 0 ஆகும். நெக்ஸ்ட்டு ஒருவேளை சிங்கிற அந்த கர்வுக்குள்ளே எஃப் ஆஃப் இசட்டுக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா காச்சிஸ் ரெசிடியூ தியரத்தின்படி இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 pi I இன்ட்டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் at z equal to zj where zj is a singular point lies inside c அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதாவது காச்சிஸ் தியரத்தின்படி எஃப் ஆஃப் இசட் வந்து சிக்குள்ளே அனாலிட்டிக்காக இருந்ததுன்னா இதனுடைய வேல்யூ 0. அப்படி அனாலிட்டிக்காக இல்லாமல் ஒரு சில சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா காச்சிஸ் ரெசிடியூ தியரத்தின்படி இதனுடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது நம்ம ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, tan z கொடுத்துருக்காங்க. நம்ம 4 ஆப்ஷன்லேயுமே என்ன கொடுத்துருக்காங்க, tan z கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த tan zக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸில் எந்தெந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ்லாம் காமா 1 அப்படிங்கிற அந்த கர்வுக்குள்ளே இருக்குது, எந்தெந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் காமா 2ங்கிற அந்த கர்வுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை பொறுத்து தான் நம்ம இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ட்ரூ அப்படிங்கிறத நம்ம இங்கே கால்குலேட் பண்ண முடியும். இப்போ கவனிங்க, நமக்கு என்ன ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு tan z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். கவனிங்க, tan z எப்படி எழுதலாம், sin z டிவைடட் பை cos zன்னு நம்ம மார்க் பண்ண முடியும். தென் இதனுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ cos z இஸ் ஈக்குவல் டு 0. தென் எந்தெந்த பாயிண்ட்டுக்கெலாம் cos zக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகும். அதாவது நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், cos z இஸ் ஈக்குவல் டு cos ஆஃப் 2n + 1 into π/2 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது n-னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், n belongs to z set of all integers. ஓகேவா. இப்போ வந்து நமக்கு இங்கே cos z இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது 0ங்கிறத நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும். என்னக்கு பதிலாக அந்த இன்டீஜர் வேல்யூ 0 1 2 3 -1 -2 -3லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ என்னாகும், 0 ஆகும். அதனால் நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ இசட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 2n + 1 into π/2 இந்த வேல்யூக்கெலாம் ஈக்குவலாக இருக்கும்பொழுது கிவன் ஃபங்க்ஷன் வந்து நாட் அனாலிட்டிக்காக இருக்கும். அதாவது டினாமினேட்டர் வேல்யூ 0 ஆகிறதுனால நாட் அனாலிட்டிக்காக இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் சிங்குலர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதாவது n-க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ π/2 அப்படின்னு ஆகும். n-க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3π/2 ஆகும். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5π/2 ஆகும். அதே போல் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -π/2 ஆகும். அப்போ சிங்குலர் பாயிண்ட்ஸ் z இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம எழுதலாம், +or - π/2, +or -
3π/2, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5π/2, அண்ட் ஸோ ஆன். இதே போல் நமக்கு நிறைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து கிவன் ஃபங்க்ஷன் அதாவது tan zக்கு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் Γ1ங்கிற அந்த கர்வுக்குள்ளேயும் Γ2ங்கிற கர்வுக்குள்ளேயும் இருக்கும். இதை பொறுத்து தான் கிவன் இன்டெக்ரல் வேல்யூ நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ Γ1 Γ2 இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ Γ1 வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நமக்கு வந்து Γ(r) தான் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா. Γ(r) இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? 2 + I + r × e⁻2πit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் Γ1 வேல்யூ கிடைச்சிரும். அதே போல் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் Γ2 வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனை குறிக்குது. நமக்கு சர்க்கிளுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, அதை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். அதாவது Γ(t) = a + r e⁻it இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். t ரைஸ் பிட்வீன் 0 to 2π அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து 2πitன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஏங்கிறது வந்து சென்டரு, ஆருங்கிறது வந்து ரேடியஸ். அப்போ ஒரு சர்க்கிளுக்கான ஜென்ரல் ஃபார்ம் இப்படி தான் நோட் பண்ணுவோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இடத்துல ஏ இருக்கு இல்லையா, ஏ உள்ள இடத்துல இங்கே 2 + iன்னு இருக்குது. அப்போது ஏங்கிறது தான் சென்டர். அப்போ 2 + i தான் கிவன் கர்வுக்கான சென்டர். அடுத்து ரேடியஸ் ஆர் இருக்குல்ல, நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கலாம் ஜென்ரல் ஃபார்மில், அது அந்த இடத்துல இங்கே கேபிட்டல் ஆர் இருக்குது. அப்போது இங்கே ஆருக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ரேடியஸ் 1, ஆருக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரேடியஸ் 2. இதிலேருந்து Γ1ங்கிற கர்வையும் Γ2ங்கிற கர்வையும் நம்ம ஈஸியாக நோட் பண்ண முடியும். எப்படி நோட் பண்ணலாம்? இப்போ ஆருக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு Γ(1)t இல்லையா, Γ1ங்கிற கர்வ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். 2 + i ப்ளஸ் இங்கே ஆருக்கு பதிலாக 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ e⁻2πit இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இதில் சென்டர் எது? நமக்கு 2 + i, ரேடியஸ் என்ன? நமக்கு 1 இல்லையா. அப்போது ஏனுடைய வேல்யூ 2 + i, அது வந்து 2,1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். அதாவது எக்ஸ் ஆக்சஸில் 2, ஒய் ஆக்சஸில் 1, அப்போ 2,1ங்கிறது தான் சென்டராக இருக்கும். ரேடியஸ் r = நமக்கு இங்கே 1ன்னு நம்ம நோட் பண்ண முடியும். அப்போ இந்த கர்வ் தான் Γ1ங்கிற அந்த கர்வ். நெக்ஸ்ட்டு Γ2ங்கிற கர்வ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். இப்போ கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா Γ2(t) இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 + i + 2 × e⁻2πit அப்படின்னு ஆகும். இந்த இடத்துல ஏனுடைய வேல்யூ 2,1 தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் ஆரினுடைய வேல்யூ, ரேடியஸினுடைய வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த 2 கர்வையும் நம்ம நோட் பண்ணணும். இந்த 2 கர்வுக்குள்ளே கிவன் ஃபங்க்ஷன் tan zக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கர்வ் எடுத்துக்கலாம். அதாவது Γ1ங்கிற கர்வ் எடுத்துக்கலாம். அந்த கர்வ் எப்படி நம்ம எக்ஸ் கோஆர்டினேட், அதாவது நம்ம எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். தென் இதில் 1, இங்கே 2, அதே போல் இங்கே 1, இங்கே 2 நம்ம மார்க் பண்ண முடியும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2,1 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் சென்டர் இல்லையா. 2,1னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸ் மீட் பண்ணுற பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் சென்டரு. Γ1க்கான சென்டர் இது. ரேடியஸ் வந்து 1 இருக்கும்போது சர்க்கிள் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? இந்த பக்கம் நமக்கு ஒரு ரேடியஸில் நமக்கு இப்படி சர்க்கிள் ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த சர்க்கிள் வந்து இங்கே 2ங்கிற அந்த பாயிண்டில் டச் ஆகிட்டு போகும் இல்லையா. சென்டர் 2,1 அண்ட் ரேடியஸ் 1 உள்ள சர்க்கிள் நமக்கு இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். தென் இந்த சர்க்கிள்குள்ளே கிவன் ஃபங்க்ஷன் tan zக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சர்க்கிள் கவனித்தோம் அப்படின்னா 2ங்கிற அந்த ஒரு பாயிண்டில் தான் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுது. நமக்கு இதனுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுது? π/2, 3π/2 அந்த வேல்யூலாம் எக்ஸிஸ்ட் ஆகும். π/2 நமக்கு இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. π/2 வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நமக்கு பையினுடைய வேல்யூ 3.14 இல்லையா. அப்போ π/2 வேல்யூ நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா 3.14 / 2 நோட் பண்ணுவோம். அது 1.57 ஆகும். இது 1.57ன்ற பாயிண்ட் 2க்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இந்த சர்க்கிள்லேருந்து வெளில தான் இருக்குது. அதே போல் 3π/2 இந்த பக்கம், 5π/2 இந்த பக்கம், இந்த வேல்யூ எல்லாம் இப்படி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ எந்த சிங்குலர் பாயிண்ட்ஸுமே, அதாவது tan zக்கான எந்த ஒரு சிங்குலர் பாயிண்ட்டுமே இந்த கர்வுக்குள்ளே இல்லை. அப்போது நமக்கு இன்டெக்ரல் ஓவர் Γ1 tan of z dz இதனுடைய வேல்யூ என்ன ஆகும்? நமக்கு 0 ஆகும். அதாவது Γ1ங்கிற கர்வை பொறுத்து tan zங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கான இன்டெக்ரல் வேல்யூ நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த tan z வந்து Γ1க்குள்ளே அனாலிட்டிக்காக இருக்குது, சிங்குலர் பாயிண்ட்டே எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன ஆகும்? நமக்கு 0 ஆகும். நெக்ஸ்ட்டு Γ2 இருக்கு இல்லையா, அதை நம்ம நோட் பண்ணலாம். Γ2 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே 1,
இங்கே நம்ம 2 மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 1, இங்கே 2, நெக்ஸ்ட்டு இங்கே -1 இந்த பாயிண்ட் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். 2,1 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும் இல்லையா? இப்போ இது சென்டராக இருக்கும். ரேடியஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல 2, காமா 2ல் ரேடியஸ் வந்து 2 இருக்கும் இல்லையா? அதனால் நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு 1, 2 இந்த இடத்துல நமக்கு சர்க்கிள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். 2 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா? அதாவது சென்டர் 2,1 அண்ட் ரேடியஸ் வந்து 2ங்கிற இந்த சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிள்குள்ளே நமக்கு π/2 அப்படிங்கிற அந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். π/2ங்கிற அந்த சிங்குலர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து அதாவது tan z சிங்குலர் பாயிண்ட் π/2 இந்த கர்வுக்குள்ளே இருக்கும். 3π/2 வந்து இந்த கர்வ்லேருந்து அவுட்டரில் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். 3π/2 5π/2 எல்லாமே. அப்போ அந்த π/2ங்கிற ஒரு சிங்குலர் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த கர்வுக்குள்ளே இருக்கிறதுனால இன்டெக்ரல் ஓவர் காமா 2 tan z dz இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2πi இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூஸ் இல்லையா? ரெசிடியூஸ் அட் சிங்குலர் பாயிண்ட் ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த ஒரு சிங்குலர் பாயிண்டில் மட்டும் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும். அப்போ ரெசிடியூ ஆஃப் tan z at z ஈக்குவல் டு π/2 நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். அப்போ ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும்னா எப்படி tan zக்கு ரெசிடியூ கால்குலேட் பண்ணுவோம்? அதாவது இங்கே f of zங்கிறது நமக்கு tan z நம்ம எப்படி நோட் பண்ணலாம்? sin z by cos zன்னு நோட் பண்ணலாம். இப்போ இந்த tan z வந்து sin z by cos z இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? h of z டிவைடட் பை k of z இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ h of z டிவைட் பை k of z இந்த ஃபார்மேட்டில் இருக்குது கிவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இதனுடைய ரெசிடியூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? எந்த பாயிண்ட்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் π/2ங்கிற பாயிண்ட்டில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போது h of π/2 இதனுடைய வேல்யூ நான்-ஜீரோவாக இருக்கணும். அண்டு k of π/2 இதனுடைய வேல்யூ 0வாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷனுக்கான ரெசிடியூ எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? ரெசிடியூ ஆஃப் tan z at z ஈக்குவல் டு π/2 இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா h of π/2 டிவைடட் பை k dash of π/2 இதுதான் இதனுடைய ரெசிடியூவாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டை நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இப்போ கவனிங்க, நமக்கு வந்து tan z வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? sin z by cos zக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ h of π/2 அப்படின்னு சொன்னால் இங்கே zக்கு பதிலாக π/2 நம்ம நோட் பண்ணுவோம். இதுதான் h of z இல்லையா? அப்போ இங்கே zக்கு பதிலாக π/2 நோட் பண்ணும்போது sin π/2 அதனுடைய வேல்யூ 1ன்னு இருக்குது. நான்-ஜீரோவாக ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. டினாமினேட்டர் கவனிச்சோம் அப்படின்னா cos z இதுதான் k of z. k of π/2 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா cos π/2 வேல்யூ 0. அப்போ செகண்ட் கண்டிஷனும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நமக்கு ரெசிடியூ இப்படி தான் நோட் பண்ணணும் இல்லையா? இப்போ h of π/2 வேல்யூ என்னன்னு சொன்னோம்? நம்ம 1ன்னு சொன்னோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு k dash of π/2 இதனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். நமக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு k dash of z கால்குலேட் பண்ணிக்கணும். நமக்கு k of z வந்து cos z தானே, k dash of z வந்து மைனஸ் sin z. அதாவது ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? h of z டிவைடட் பை k dash of z நம்ம நோட் பண்ணணும். h of z வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? நமக்கு sin zக்கு ஈக்குவல் k dash of z. அதாவது k of z நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் cos z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin z இல்லையா? அப்போ இங்கே sin z கேன்சல் ஆகிடும். டைரெக்டாக நமக்கு -1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு h of π/2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் -1ன்னு தான் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? இதுதான் ரெசிடியூ ஆஃப் ஏ கிவன் ஃபங்க்ஷன் அட் z ஈக்குவல் டு π/2. அப்போ -1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது நமக்கு இன்டெக்ரல் ஓவர் காமா 2 tan z dz இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 2πi இன்ட்டு ரெசிடியூ ஆஃப் த ஃபங்க்ஷன் f of z அதாவது tan z at z ஈக்குவல் டு π/2 என்ன நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? -1. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ரெசிடியூஸ் இருந்ததுன்னா எல்லாத்தையும் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸில் எல்லாம் ரெசிடியூ கால்குலேட் பண்ணி நம்ம சம் பண்ணுவோம். இங்கே ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் π/2 மட்டும்தான் இருக்குது. அந்த பாயிண்ட்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணால் -1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் அதை மட்டும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் இதனுடைய வேல்யூ என்ன ஆகுது? -2πi அப்படின்னு வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த ஆப்ஷன்ஸ் படி ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் ஓவர் காமா 1 tan z dz வந்து 2πiன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதனுடைய வேல்யூ 0ன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷன்ஸும் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கவனிச்சோம் அப்படின்னா இங்கே வந்து இன்டெக்ரல் ஓவர் காமா 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 2πiன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? -2πiன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நம்ம ப்ராப்ளத்துக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் இங்கே கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது.